பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் சேர்த்து ஒரு பாயாசமும் நல்ல மொறுமொறுப்பான பருப்பு வடையும். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வரப்போகிற தமிழ் புத்தாண்டன்னைக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. நான் இந்த பாசிப்பருப்பு பாயாசம் பண்ண 3/4 கப் கிட்ட பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஓரளவு வறுத்ததுக்கப்புறம் 1/4 கப் கிட்ட ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை நல்லா வறுத்து எடுத்தால் தான் பாயாசம் நல்லா கொலன்னு இல்லாமல் நல்லா இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தனித்தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம். அளவு நான் கம்மிங்கிறதுனால ஒன்றா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கழுவி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு 4 விசில்லேருந்து ஒரு 5 விசில் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே இந்த கப்பால் 2 கப்பில் நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். 1 கப் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும். நல்லா பருப்பு நல்லா வெந்திருக்கும். அதே நேரத்தில் கரைஞ்சிருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாகை வடிகட்டி அதில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பவுடர், நான் சீனியும் அதுவும் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கேன். அதனால் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் கிட்ட பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பால் விருப்பமாக இருந்தால் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த பாயாசம் அந்த பருப்பு நல்லா தெரியுது. அதே நேரத்தில் நல்லா சூப்பராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துட்டு தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாயசத்தில் சேர்த்துட்டா நம்ம பாயசம் ரெடி ஆயிருச்சு. இது இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாயிரும். இது சாப்பிட்றப்ப அந்த பருப்பு நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பருப்பு வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் 1 கப் கிட்ட நல்ல கடலைப்பருப்பை ஊற வச்சு வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் சோம்பு சேர்த்து உப்பு சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காய வச்சு நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு பொரிச்சு எடுத்தால் நம்ம பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆயிரும். பருப்பு நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கரகரப்பாக அரைச்சிருக்கணும். இப்போ நம்ம பருப்பு வடை ரெடி ஆயிருச்சு. இந்த வரப்போகிற புத்தாண்டன்னைக்கு, தமிழ் புத்தாண்டன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.